ரெண்டாவது அதிகாரம் என்ன தெரியுமா? எவனையாச்சும் அரெஸ்ட் பண்ணுறது, அவங்க வீட்டுக்கு சொல்லணும்ல, வீட்டுக்கே சொல்லாமல் போய் ரிமாண்ட் பண்ணி விட்டுரும். 15 நாள் அவன் ஜெயிலில் இருப்பான், வீட்டில் தேடிக்கிட்டே இருப்பாங்க, எங்கே போனான் அப்படின்னு. எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம். இதை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறம் தான் சுப்ரீம் கோர்ட் வந்து இப்போ வந்துக்கிட்டு அரெஸ்ட் மெமோ, கைது பண்ணனா உடனே அவங்க வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். ஏன் கொண்டு வந்தான்? நீ செஞ்ச அட்டூழியம் தானே. இப்போ 3வது அட்டூழியம் நடந்துக்கிட்டு இருக்கு, குண்டாஸ் ஆக்டுன்னு. குண்டர்கள்னா குற்றம் செய்வதை தொழிலாக வச்சிருக்கிறவன் தான் குண்டர். அவனைத்தான் நீ போடணும். அதுக்காக உருவாக்கப்பட்ட சட்டம். நீ யாரை போடுற? யூடியூப்ல பேசணும்னு குண்டாஸ்ல போடுற, அரசியல்வாதியை குண்டாஸ் போடுற, உனக்கு வேண்டாதவனை குண்டாஸ் போடுற, அரசியல்வாதிக்கு வேண்டாதவனை குண்டாஸ் போடுற. கூடிய சீக்கிரம் இந்த அதிகாரமும் ஓன்றது போகுதா இல்லையா? விவசாயிகள் மேல போடப்பட்ட. ஆமா, விவசாயிகள் மேல போடல. அப்போ இந்த அட்டூழியத்தெல்லாம் என்ன குண்டர் இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஷீட் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய முடியலை. 60 நாள் குண்டாஸ். அவன் குண்டாஸ் போகிறவன் திரும்பி வந்து மேலிஷியஸ் ப்ராசிக்யூஷன் போட்டான்னா 5 கோடி 10 கோடி கொஞ்சம் சம்பளத்திலேருந்து பிடிக்கலாம். எல்லாம் பாவம். எதுக்கு போலீஸ் எதுக்கணும்னு போகிறாங்க. அப்போ அதிகாரம் கையில் இருந்தால் என்ன வேணாலும் பண்ணுவீங்களா? நாங்கள் பார்த்த போலீஸ் இது இல்லையா? எங்கிட்ட இருந்து அதிகாரிகள் நாங்கள் பார்த்த அதிகாரிகள் ஜெம்மு அன்னைக்கு சீரழிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ சொல்லாமல் என்ன பண்ணுறது? நான் பணிபுரிந்த துறைனா இப்படி அட்டூழியம் எல்லாம் பண்ணால் சுட்டி காட்ட வேணாமா?